Hey guys, Assalamu alaikum. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ருலாங் டஃபி ரெசிபி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் ரவை ஆட் பண்ணணும். 10 to 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1/4 கப் சுகர் எடுத்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணியை சேர்த்துக்கொள்ளணும். சுகர் நல்லா கரையும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட ஃபுட் கலரிங் ஆட் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணி மேலும். சீனி நல்லா கரைஞ்சி பாயில் ஆகணும். ஒரு கம்பி பதம் வரைக்கும் பாயில் ஆகிடுங்க. அண்ட் தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ரவை ஆட் பண்ணிக்கொள்ளணும். ரவை ஆட் பண்ணினதுமே கைவிடாமல் கிளறுங்க. அண்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி திக்காவிட்டு வரப்போக்கில் இது கூட சாப் பண்ணிக்கிற நட்ஸ் அண்ட் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ருலாங் டஃபி செய்ய போக்கில் கட்டாயமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி பேனில் இருந்து ஒட்டாமல் திரண்டு வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டவ் ஆஃப். பட்டர் தடவினா ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கோங்க. இதை குயிக்காகவே இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ஆறப்போக்கில் குயிக்காக செட் ஆகிடும். அண்ட் உடனே கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஹார்ட் ஆகிக்கும், கட் பண்ண கஷ்டம். அவ்வளோதான், சூப்பர் ஈஸியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ருலாங் டஃபி ரெடி. ஸோ இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.